ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி ஒரு சூப்பரான ராகி அடை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இது வந்து நல்ல ஹெல்த்தியான அடையாக நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, கருக விட்டுறாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. போதும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் போட்டுக்குவோம். இஞ்சியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடை சாப்பிடும் போது ரொம்ப காரமாக இருக்காது. இதுலேயே கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் ஃபஸ்ட்டில் இதை போட்டுருங்க. பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கெல்லாம் தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலையே இதுலேயே மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு வாட்டி. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதக்கி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே மாவெல்லாம் ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், 300 கிராம் அளவுக்கு ராகி வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். 2 கப்பு மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம வெங்காயம், வேர்க்கடலை இதெல்லாம் வதக்கினது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே தட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊறி நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் விட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஊறி இருந்தால் போதும். தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். பாருங்க, 10 நிமிஷமாக இந்த மாவு வந்து நம்ம நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நெய்யோ எண்ணெயோ எதுனாலும் தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அது இந்த அளவுக்கு தளர்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த உங்களுக்கு நீங்கள் தட்டுற அடையும் வந்து நல்லா வேகும். அதுக்காக தான் நல்லா தளர்த்தியாக போட்டுக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கங்க. வாழை இலை இல்லாதவங்க அந்த பேக்கெட்டில் எண்ணெய் எல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, பால் பாக்கெட்டு, அதெல்லாம் இருந்ததுனாலும் அதை எடுத்துக்கங்க. மேடும் பள்ளமும் இல்லாமல் இந்த மாதிரி தட்டிக்குங்க. இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். கொஞ்சமாக மாவு கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த டயபெட்டிக்ஸ்லாம் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, பாருங்கள், இந்த மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக முருங்கை இலை, அதாவது இந்த கொழுந்து இலையாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக ஜீரணமும் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இதையும் நல்லா அப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் நான் முன்னாடி செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எதுக்கு எண்ணெய் தடவுறதுனா நம்ம வாழை இலையில் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக கொஞ்சமாக உருண்டையும் எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு உருண்டை உருட்டிக்குங்க. இதை ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம எப்படி அடை செய்யலான்றதை பார்ப்போம். தோசைக்கல்ல நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த அடையை இதில் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் போட்டு கொடுங்க. பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு எது பிடிக்குமோ ஊற்றி கொடுங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அடை வந்து ராகி அடை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.
அதில் இந்த மாதிரி அழுத்தி விட்டு வேக வச்சோம்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த அடையை எடுத்து பரிமாறிடலாம். இந்த அடைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்டாலும் சும்மா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக அருமையாக வருது பாருங்கள். இதே மாதிரி ஒரு அடையை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அடை பிடிக்காதுன்னு ஓடுறவங்க கூட நின்று சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.